இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தை நீதிமொழியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனை சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே நீங்கள் நெடுநாளாய் காத்திருக்கிற ஒரு மனிதனாய் காணப்படலாம். ஐயோ, எனக்கு கிடைக்க வேண்டிய பண பலன்கள் பல மாதங்களாக கிடைக்கவில்லையே என்ற ஏக்கத்தோடு கூட நீங்கள் காணப்படலாம். அல்லது ஊழியத்தின் தேவைகள் இன்னும் சந்திக்கப்படவில்லையே என்ற ஒரு நிலைப்பாட்டிலே நீங்கள் கண்ணீர் வடிக்கின்ற ஒரு நபராக கூட காணப்படலாம். பிள்ளைகளை குறித்ததான காரியத்திலே எப்பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற ஏக்கத்தோடு கூட இருக்கிற ஒரு பெற்றோராக நீங்கள் காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், தான் விரும்பினது கிடைக்கும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்ற வசனத்தின்படியே ஆண்டவர் உங்கள் காத்திருப்புக்கு, ஆண்டவர் உங்கள் நம்பிக்கைக்கு ஒரு பதிலை அதிசீக்கிரத்திலே உங்களுக்குள்ளே செய்கிறார். விசுவாசிப்போம், ஆண்டவரையை நோக்கி பார்ப்போம். அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருக்கிறார். நான் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம், வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும். உமக்காக காத்திருக்கிறவர்களை கர்த்தர் இன்னும் பலப்படுத்தும்படியாய், நம்பிக்கையோடு கூட இருக்கிறவர்களுடைய நம்பிக்கையை கர்த்தர் வர்த்திக்க பண்ணும்படியாய், அதிசயங்களை செய்யும்படியாய் உமது அடியேன் ஜெபிக்கிறேன். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.